सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरि ओम्. இப்போ போன கதையில நம்ம பாண்டு தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டி போருக்காக கிளம்பி பல தேசத்து ராஜாக்களை எல்லாம் ஜெயித்து அவர்கள்கிட்டேந்து தான் பெற்ற தனத்தையும் பொருட்களையும் குதிரை யானை மற்றும் படைகளையும் கூட்டிக் கொண்டு அஸ்தினாபுரத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். அந்த பாண்டு ஜெயம் பெற்று கொண்டு தன்னுடைய குரு வம்சத்தில் புகழை நிலைநாட்டி தேசத்தை விரிவுபடுத்தி வருவதைக் கண்டு மகிழ்ச்சியுடன் பீஷ்மர், சத்யவதி, திருதராஷ்டிரன், விதுரர் எல்லாரும் அந்த அரண்மனையின் வாசல்லே அவனை வரவேற்கிறார். அவ எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்துல பாண்டவர்களுக்கெல்லாம் நமஸ்காரம் செய்து தான் ஜெயித்து கொண்டு வந்த தனங்களின் எண்ணிக்கையை காமிக்கிறான். அந்த எண்ணிக்கை எப்படி இருந்தது அப்படின்னா, அஸ்தினாபுரத்தின் நகரின் வாசலில் இருந்து வெளியே கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் அந்த பொருட்களை கொண்டு வந்த வண்டிகளும் அந்த படைகளும் அந்த மிருகங்களுமா அந்த ஊரே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நிரம்பி இருந்துதான். அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்த பாண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னுடைய தாய்க்கு நமஸ்காரத்தை தெரிவித்து திருதராஷ்டிரனின் அனுமதியும் பீஷ்மரின் அனுமதியும் பெற்று கொண்டு வந்த தனத்திலிருந்து எல்லாருக்கும் அவரவர்களுக்கு வேண்டிய தனத்தை கொடுக்கிறான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். பாண்டு கொண்டு கொடுத்த தனத்தின் காரணமாக திருதராஷ்டிரன் பல 100 யாகங்களை பண்றான். நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகத்தை பண்றான். அந்த தவத்தை பண்ணிட்டு அவன் இருக்கும்போது பாண்டு என்ன பண்றான், தன்னுடைய மனைவிமார்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு வனத்துல ரொம்ப ரம்மியமா வேட்டையாடின்னு இருக்கான். நீண்ட காலமாக வனத்திலேயே சுற்றி கொண்டு வேட்டையாடி கொண்டு இருக்கிறான் நமது ராஜா பாண்டு. அவன் கூடவே அவனுடைய மனைவி காந்தாரி மற்றும் அவனுடைய மனைவி குந்தி மற்றும் மாத்ரி 2 பேரும் அவன் கூடவே இருக்கான். திருதராஷ்டிரன் ராஜா என்ன பண்றான், பாண்டு காட்டுல வனம் வேட்டையாடி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு தினப்படி வேண்டிய சாமான்கள், பொருட்கள், ஆடைகள் மற்றும் வேலையாட்கள் எல்லாரையும் சிரமம் பார்க்காம டெய்லி அந்த வனத்துக்கு எந்த வனத்துல இருக்கானோ அந்த வனத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கானாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாண்டு என்ன பண்றார், வனத்துல வேட்டையாடி கொண்டே வரும்போது ஒரு அழகிய ஆண் மானையும் பெண் மானையும் பார்க்கிறார். அந்த மானினுடைய கொம்புகள் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டது போல பளபளன்னு இருக்கான். அந்த 2 மானையும் பார்த்த உடனே பாண்டு தன்னோட வில்லில் இருந்து 5 அம்புகளை அந்த மான்கள் மேலே எறிகிறார். அந்த 5 அம்புகளும் அந்த மான்களை துளைத்தவுடன் அந்த மானின் ஒன்று ஆண் மானானது மானுட குரலை கத்திக்கொண்டு கீழே விடுகிறது. இதை பார்த்த பாண்டு பயந்து போறான். என்னடா இது, நம்ம மானதான வேட்டையாடினா மனித குரல் கேட்கறது அப்படின்னு கிட்டக்க போனா அந்த இடத்துல கிந்தமன் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த ரிஷி அங்க அடிபட்டு கீழே கிடக்கார். அவர் பக்கத்துல ஒரு பெண் மானும் துடிச்சுட்டு இருக்கு. அப்ப இந்த கிந்தமன்ற ரிஷி பாண்டு கிட்ட சொல்ற, சத்திரிய ராஜாவே, நீ குரு வம்சத்துல மிக பிரசித்தி பெற்ற பாண்டுன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய தகப்பனார் மற்றும் உன்னுடைய மூதாதையர்கள் சந்தனு மகாராஜாவெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த வம்சத்துல நீ இப்படி ஒரு அதர்மமான காரியத்தை பண்ணலாமா? நீ ஆண்மானும் பெண்மானும் இருக்கும் பொழுது அவர்கள் 2 பேரையும் அன்பால அடிச்சிருக்கே, இது எவ்வளவு பெரிய பாவம். இது பிரம்மகத்தி பாவமாக கருதப்படாவிட்டாலும் உன்னுடைய செய்கை மிகவும் அதர்மமானது அப்படின்னு கஷ்டப்பட்டு சொல்றார். இதை கேட்ட பாண்டு சொல்றான், சத்திரிய ராஜாவாகிய எனக்கு மிருகங்களை வேட்டையாடுவதும் ஒரு தர்மம் தான். நான் என்னுடைய எதிரிகளை போர்ல எப்படி வதம் பண்றனோ அதே மாதிரி காட்டுல மிருகங்களை வதம் பண்ணக்கூடியதும் எனக்கு விதிக்கப்பட்ட தர்மம் தானே ஒழிய அது அதர்மம் கிடையாது. முன்காலத்துல விஸ்வாமித்திர ரிஷி ஒரு வனத்தில் தவம் பண்ணுவதற்காக வேண்டி அந்த தவத்துல இருந்த நூற்றுக்கணக்கான விலங்குகளை தன்னுடைய கமண்டத்திலிருந்து ஜலத்தை தெளித்து அவர்களை எல்லாம் வதம் செய்தார். அதை அதர்மம்னு யாருமே சொல்லல. அதனால என்னுடைய காரியத்தை நீங்கள் அதர்மம் என்று சொல்வது தவறு அப்படின்னு பாண்டு பதில் சொல்றான். அதை கேட்ட கிந்தமன் சொல்றான், மிருகங்களை வதம் செய்து வேட்டையாடுவது சத்திரிய ராஜாவின் தர்மமே, அதை நான் அதர்மம்னு சொல்ல. ஆனா
ஒரு ஆண்மானும் பெண்மானுமா கூடி இருக்கும்போது அவற்றை வதம் செய்வது அதர்மம். நீ என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ராஜாவா, தர்மம் தெரிஞ்ச ராஜாவாக இருக்கும் பட்சத்தில் நீ சிறிது நேரம் காத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாம மனிதர்கள் கூட செய்யத்தகாத செயலை நீ பண்ணினதுனால இந்த பாவத்திற்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நான் எப்படி இந்த பெண்மானோட நான் கூடியிருந்தேனோ அதுக்கு காரணம் என்னன்னு அவர் சொல்றார். எனக்கு மனித ரூபத்தின் மேல் வெட்கம் ஏற்பட்டு அதில் கூச்சம் இருந்ததுனால நான் மான் உருவம் எடுத்துக்கொண்டு இந்த வனத்துல மான் கூட்டங்களோடையே அவளுடைய தர்மத்தை அனுசரிச்சுண்டு வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட என்னை நீ ஆராயாமல் தர்மம் தெரியாமல் என்னை கொன்னுட்ட. அதனால இதே மாதிரி நீ உன்னுடைய மனைவிகளை ஆசையுடன் நெருங்கும் பொழுது உனக்கு மரணம் நிச்சயமாக சம்பவிக்கும். அதோடு கிடையாது, நீ எந்த மனைவியிடத்தில் உன் மனதை வைத்து நெருங்குகிறாயோ அந்த மனைவியும் அந்த க்ஷணமே இந்த பெண்மானைப் போலவே தன் உயிரை விட்டு உன் கூடவே இந்த யமலோகத்திற்கும் வருவாள் அப்படின்னு சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே அந்த கிந்தமன்ற ரிஷியும் அந்த பெண்மானும் தங்கள் உயிரை விடுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட பாண்டு மிகுந்த விசனப்படுகிறான். எப்படி தர்மத்தோடு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த நமக்கு இப்படிப்பட்ட அதர்மமான காரியத்தை செய்யணும்னு ஏன் தோணித்து அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டு, எப்படி ஒரு பந்துக்கள் மரணம் அடைந்தால் அவளுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள்லாம் செய்யணுமோ அது மாதிரி இந்த கிந்தம ரிஷிக்கும் அந்த பெண் மானுக்கும் செஞ்சு வச்சுட்டு தன்னுடைய மனத்துல ஏதோ யோசனை பண்ணிட்டு மனைவிமார்கள் கிட்ட இந்த மாதிரி சொல்றான். நான் எப்பேற்பட்ட குரு வம்சத்துல சத்தியமும் தர்மமும் தவறாத ராஜாக்கள் வந்த தர்மத்துல இந்த வம்சத்துல இப்படி ஒரு அதர்மமான காரியம் பண்ணிட்டனே, இதை நான் என்னன்னு சொல்றது? எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? விசித்திர வீரியனாகிய என்னுடைய தகப்பனாரும் திருமணமான பிறகு 7 வருஷங்கள் ராஜ்யபாரத்தை கவனிக்காம காமத்தினால் தன் உயிரை விட்டார். அதே கதி எனக்கும் இப்ப ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய வம்சத்துல பீஷ்மர் மற்றும் சந்தனு ராஜாக்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தார்கள்? என்னுடைய தகப்பனார் வியாச ரிஷி தர்ம சுரூபமா இருப்பவர், எப்பவுமே யாகம் தவங்களை பண்ணி கொண்டிருப்பவர். அவரால் உருவாக்கப்பட்ட நான் இப்படி அதர்மமான காரியத்தில் ஈடுபட்டு சாபத்தையும் பெற்றுக்கொண்டேன். அதனால நான் இனிமேல என்னுடைய தகப்பனார் ஆகிய வியாச ரிஷி எப்படி அவருடைய வாழ்க்கையை நடத்துகிறாரோ அதே மாதிரி துறவியாகி என்னுடைய வாழ்க்கையை நடத்தப் போகிறேன். அந்த வாழ்க்கையில் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்றதே அவன் மனைவிமார்கள் கிட்ட சொல்றான். அவன் சொல்றான், என்னுடைய பிதாவாகிய வியாசருடைய வாழ்க்கை முறை பிரகாரம் நான் இனிமேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்திடம் சென்று ஒரு கனியை பிச்சையாக பெற்று உணவு உண்டு வரப்போகிறேன். என்னுடைய தலையை எப்பொழுதுமே முண்டனம் செய்து, அதாவது மொட்டை அடித்துக் கொண்டுதான் இருக்க போகிறேன். ரிஷியாக எல்லா ஆசிரமங்களையும் தேடி திரிந்து கொண்டு இருப்பேன். என் உடம்பில் தூசி படிந்து இருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி இன்பம், துன்பம், இகழ்ச்சி, புகழ்ச்சி இது எல்லாத்தையும் சமமா பாதிக்க போறேன். சீதோஷ்ண நிலையை பற்றியும் நான் கவலைப்பட போவது கிடையாது. என்னை யாராவது பரிகாசம் பண்ணாலும் சரி, இல்லை என்னை புகழ்ந்து பேசினாலும் சரி, அதற்கு நான் எந்த விதமான வேல்யூ, அதாவது மரியாதையும் கொடுக்க போவதில்லை. எல்லா பிராணிகளத்தையும் சமமா பாவித்து என்னுடைய மனத்தை தவத்திலே வச்சிருந்து நான் மோட்சத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். தன்னுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது நிலை அவர் சொல்லும் போது என்னன்னா, ஒரு மனிதனோட கைய ஒருத்தன் வாளால வெட்டுறான். அதே சமயம் இன்னொருத்தன் அந்த மனிதனுடைய மற்றொரு கையில நல்ல உயர்ந்த சந்தனத்தை தடவறானாம். அப்ப என்னன்னா, வெட்டப்பட்ட கையிலிருந்து வரக்கூடிய வலி மற்றும் எரிச்சலும் இந்த சந்தனம் தடவிய கையிலிருந்து வரக்கூடிய குளிர்ச்சியான நிலையும் தனக்கு ஒன்னாகவே பார்க்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த துறவியான வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு அவ மனைவி கிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே மாத்திரியும் குந்தியும் என்ன சொல்றா, ரொம்ப வருத்தத்தோடு அவனை பார்க்கறா. தொடர்ந்து பாண்டு சொல்றான், நான் எப்படி என்னுடைய உணவை தேடிக்கொள்ள போகிறேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் 5 வீடுகள் அல்லது 10 வீடுகள்ல மட்டும்தான் பிச்சை எடுப்பேன். அல்ப ஆகாரத்தை தான் சாப்பிட போறேன். முதல் வாட்டி ஒரு இடத்துல பிச்சை கேட்டு அது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு வீட்டை தேடினா போக மாட்டேன். ஒரு நாளைக்கு முடிந்தவரை 7 கிரகத்தில் மட்டும்தான் பிச்சை எடுத்து நான் உணவு உண்ண போகிறேன். அதுல என்ன கிடைக்கிறதோ அதை எனக்கு சாப்பிட்டு ஜீவத்திருந்தா எனக்கு போதும். எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து
இந்த வாழ்க்கையில துறவறத்தையே மேற்கொண்டு மோட்சம் அடைவதே குறிக்கோளாக என்னுடைய பிதாவாகிய வியாசர் சென்ற வழியிலேயே நானும் போகப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 பேரையும் சொல்றான். நீங்க 2 பேரும் உடனடியா அஸ்தினாபுரத்துக்கு கிளம்பி போய் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய பீஷ்மர் மற்றும் திருதராஷ்டிரன், சத்தியவதி அம்மா, என்னுடைய தாய்மார் எல்லார்கிட்டயும் அங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் கிட்டயும் இந்த மாதிரி பாண்டு தன்னுடைய வாழ்க்கையில் துறவியாக மேற்கொள்ள முடிவு செய்து விட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே குந்தியும் மாத்திரையும் 2 பேரும் சேர்ந்து சொல்றா, நாங்க இருவரும் உங்களை விட்டு எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டோம். நீங்க மோட்சம் அடைவதற்காக துறவறம் மட்டும்தான் ஒரு வழி கிடையாது. வேற நிறைய ஆசிரம வாழ்க்கைகளும் இருக்கிறது. அந்த முறையை நீங்க கடைபிடிக்கலாம். அந்த முறையில உங்களுக்கு உதவியாக நாங்கள் எப்பவுமே இருப்போம். நாங்களும் உங்கள மாதிரியே சிறந்த தர்ம சிந்தனையோடு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு பெரும் தவம் செய்வதற்கு உதவியாக இருப்போம். அதனால உங்க கூடவே தான் நாங்களும் இருக்க போறோம். நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் அங்கேயும் நீங்க தான் எங்களுக்கு பர்த்தாவாக இருக்க போகிறீர்கள். அதனால எங்களை நீங்க கூட்டின்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா போனால் இந்த க்ஷணமே நாங்க எங்க உயிரை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே பாண்டு சொல்றான், உங்கள் இருவருக்கும் என் கூட என்ன மாதிரி இந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்வதில் சந்தோஷம் இருந்தால் நீங்க தாராளமாக வரலாம். என்னுடைய பிதாவாகிய வியாசர் என்ன நடையை கடைபிடித்தாரோ அதே நடையை நான் அனுஷ்டிக்க போகிறேன். உயர்ந்த தவத்தை செய்ய போகிறேன். மர உரி தரித்து கொண்டுதான் இருப்பேன். காய் கிழங்குகளை புசித்து கொண்டு இருப்பேன். காலை மாலை 2 வேளையும் ஸ்நானம் செய்து அக்னிஹோத்திரம் மற்றும் ஜபகாரியங்களை செய்து இந்த உலகத்தில் பசி, தாகம், தூக்கம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் மோட்சத்தை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு மாத்திரையும் குந்திக்கும் சந்தோஷமாகிறது. அப்போ பாண்டு என்ன பண்றான், தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நகைகள், உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள், கிரீடம் இதெல்லாம் கழட்டுறான். குந்தியும் மாத்திரையும் அவ போட்டிருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்ட தேர் மற்றும் உதவியாளர்கள் எல்லாரையும் கூப்பிடுறா. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துன்னு போய் அஸ்தினாபுரத்துக்கு போய் அங்க திருதராஷ்டிர ராஜா கிட்ட பாண்டுவுக்கு இந்த மாதிரி துறவரம் மேற்கொண்டு காட்டுக்குள் சென்று விட்டார் அப்படின்ற விஷயத்த நீங்க அவளுக்கு தெரிவிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுவும் மாத்ரி குந்தி 2 பேருமா சேர்ந்து அவ எல்லாரும் வனத்துக்குள்ள போயிடலாம். இப்ப இதை கேட்ட இந்த காவலர்கள் மற்றும் வேலையாட்கள்லாம் ரொம்ப வருத்தத்தோடு ஆஹா அப்படின்னு சத்தம் போட்டுன்னு நேர அஸ்தினாபுரம் வரா. அஸ்தினாபுரத்துக்கு திருதராஷ்டிர ராஜா மற்றும் பீஷ்மர் விதுரர் கிட்ட காட்டில் பாண்டுவுக்கு என்ன நடந்ததோ அது நடந்தபடியே சொல்லி அவர்கள் கொடுத்த எல்லா உயர்ந்த பொருட்களையும் அங்க சமர்ப்பிக்கிறார். இதை கேட்ட உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா. திருதராஷ்டிரன் மனம் பாண்டுவ பத்தின கவலையே மூழ்கிருக்கு. அந்த காரணத்தினால திருதராஷ்டிரன் தூக்கம், உணவு இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எப்பவுமே பாண்டுவும் பாண்டுவனுடைய மனைவிமார்களையும் பற்றி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றான். இந்த சமயத்துல பாண்டு ராஜா என்ன பண்றான், துறவியாக மாறி காட்டில் கிடைக்கக்கூடிய கிழங்குகளை காய்களையும் பத்தினிகளோடு சாப்பிட்டு கொண்டு ஒவ்வொரு வனமா நகர்ந்து போயின்றார். முதல்ல அவர் என்ன பண்றார், நாகசதம் அப்படின்ற ஒரு மலைக்கு போறார். அங்கேருந்து சைத்திர ரதம் என்று குபேரனுடைய உத்தியாவனம் ஒண்ணு இருக்கு. அங்க இருந்துட்டு அங்கேருந்து தாண்டி காலகூடத்தை தாண்டார். காலகூடத்திலேருந்து இமயமலைக்கு போய் அதையும் தாண்டி கந்தமாதன மலை அப்படின்ற ஒரு மலைக்கு போறார். அந்த மலையில கொஞ்ச நாள் அவ 3 பேர் இருக்கா. அங்கேருந்து இந்திரத்யும்னம் அப்படின்னு ஒரு பெரிய தடாகம் இருக்கான். அந்த தடாகத்தை தாண்டி அதற்கு ஒட்டி இருக்கக்கூடிய அம்சகூடம் அப்படின்ற ஒரு தடாகம் இருக்கு. அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த இடத்தையும் தாண்டி இவ 3 பேர் என்ன பண்ணா, சதஸ்ருங்கம் அப்படின்ற ஒரு அழகான மலை கிட்ட போய் சேர்றா. இந்த காலத்துல எல்லாம் பாண்டுவும் அவனுடைய மனைவிமார்களும் மேடு பள்ளம் சமநிலம் அப்படின்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாத எல்லா இடங்களிலும் அவ தங்கின்னு இருக்கா. அங்கங்க ஆசிரமத்துல இருந்து அந்த வர்ணாசிரம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிடைக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இந்த சதஸ்ருங்கம்ன்ற மலைக்கு வரார். அந்த மலையில ரிஷியாக மாறி பாண்டு தவம் செஞ்சு கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்துல அந்த பாண்டு மகாராஜா தவத்துல இருக்கும்போது
அந்த மலையிலேருந்து நிறைய சித்த சாரணர்கள் கூட்டம் கூட்டமாக ரொம்ப பார்ப்பதற்கு அழகா இருக்கா. ரொம்ப இனிமையாகவும் பேசுறா. அவளெல்லாம் பாண்டுவ பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாண்டுவ தன் கூடவே அவ வச்சுக்கிறா. பாண்டுவும் அந்த பெரியவர்களுக்கெல்லாம் பணிவிடைகள்லாம் நிறையா பண்றான். அகங்காரன்றதே கொஞ்சம் கூட இல்ல. தேவையில்லாமல் பேசாம மனத்த அடக்கி, ஐம்புலன்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு, இந்த சக்தியின் மூலமாக சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட அந்த சதஸ்ருங்கம் என்ற மலையில தவம் பண்ணிட்டு இருக்கான் பாண்டு. அவனுக்கு உதவியாக அவனுடைய மனைவிமார்கள் குந்தியும் மாத்திரியும் அவன் கூடவே இருக்கா. அந்த சமயத்துல அந்த இடத்துல இருந்து சில ரிஷிகள் கிளம்பி எங்கேயோ போறத பாண்டு பார்க்கறான். அதை பார்த்த உடனே பாண்டு அவ கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான். பாண்டு என்ன கேள்வியை கேட்டான், அதுக்கு அவெல்லாம் என்ன பதில் சொன்னான் அப்படின்ற விஷயங்களை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹரி ஓம்.